மார்னிங் வெல்கம் டு நிஹா எஃப்எம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு ஒரு 5 திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதை போய் பார்க்கலாம். மணி இஸ் அல்டிமேட்டுங்க. மணி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு 10 lakhs வச்சுருக்கீங்கன்னா 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 lakhs ரன்னிங் கேபிட்டலாக வைங்க. ஏன்னா ரன்னிங் கேபிட்டல் இல்லைனா உங்களால் ஒரு ரா மெட்டீரியலை நீங்கள் வாங்கவும் முடியாது, உங்கள் பொருளை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்கவும் முடியாது. ஸோ மணி இஸ் அல்டிமேட். ஒர்க்கரை எப்பயுமே உங்கள் கூட ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒர்க்கர் இல்லாமல் ஒரு ஒர்க்கர் ஸ்டாப் ஆகுதுன்னா அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. குவாலிட்டியில் நீங்கள் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ரைஸ்லையும் தான் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஆன் த டைமில் உங்கள் ப்ராடக்ட் போய் கஸ்டமர்கிட்ட போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்கள்கிட்ட பையர்ஸ் வருவாங்க. ரெண்டாவது இனோவேஷன். உங்களோட ப்ராடக்ட்டில் எப்பயுமே ஒரு இனோவேஷன் காட்டிகிட்டே இருங்க. அண்ட் செல்லிங்லேயும் இனோவேஷன் காட்டுங்க. ஏன் 10% டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் இனோவேஷன் காட்டிகிட்டே இருங்க. சேலரி நீங்கள் ஆன் த டைம் சேலரி கொடுக்கறதுல தான் ஒர்க்கர் வந்து உங்கள் கூட ஸ்டேபிளாக இருக்கிறதும் உங்களை தேடி நிறையா ஒர்க்கர்ஸ் வர்றதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கர்ஸ் இல்லாமல் ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியாது. நீங்கள் ஆன் த டைமில் சேலரி கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு ஒர்க்கர் எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த 5 ட்ரிக்கை